வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்த சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐகான கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் போட்டோனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீக்கான முக்கியமான நியூஸஸ் ஃபர்ஸ்ட் யுஎஸ் உடைய நியூஸஸ், யுஎஸ்டி உடைய நியூஸஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, நமக்கு மண்டே மார்க்கெட்ல வந்து மண்டே அண்ட் டியூஸ்டே 2 நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பீச்சஸ் தான் இருக்கு. எஃப்எம்சி மெம்பர்ஸ் உடைய ஸ்பீச், ஃபெட் சேர்மனுடைய ஸ்பீச் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். ஏன்னா, ஆஃப்டர் ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைச்சதுக்கு அப்புறம் அவங்க பாவல் வந்து பேசுறாரு. ஸோ, கண்டிப்பா அந்த மீட்டுக்கான பவர் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல பிக்கஸ்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிபி ஃபைனல். அதாவது அட்வான்ஸ் அண்ட் பிரிலிமினரியாக இருந்தால் கொஞ்சம் ஓரளவு இம்பாக்ட் கம்மியா இருக்கும். இது ஃபைனல். குவார்ட்டர் ஃபைனல் வரனால கண்டிப்பா இதோடைய இம்பாக்ட் இருக்கும். அண்ட் பிசிஇ வந்து அவ்வளோ பெரிய இம்பாக்ட் நமக்கு கொடுக்காது. ஸோ நமக்கு மண்டே மார்க்கெட்டில் ஸ்பீச் இருக்குது. அதை விட நமக்கு டியூஸ்டேவுடைய ஃபெட் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிபி, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டாவாக நம்ம வந்து யூஎஸ்டிக்கு எடுத்துக்கலாம். இதை தாண்டி ஆஸ்திரேலியா மார்க்கெட், பவுண்ட் மார்க்கெட்டுடைய ஸ்பீச் வந்து மண்டே மார்க்கெட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் ஜப்பான் ஹாலிடே, அதுக்கப்புறம் டியூஸ்டேல பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே ஜப்பான் ஹாலிடே, அதுக்கப்புறம் டியூஸ்டேலேயே பார்த்தீங்கன்னா ஈரோ, பவுண்ட், யூஎஸ்டியோடைய ஃப்ளாஷ் தான். ஃப்ளாஷ் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ இருக்கு. ஆஸ்திரேலியாவுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் புதன்கிழமை இருக்கு. அன்னைக்கு ஆயில் இன்வென்ட்ரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஃப்டைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. அண்ட் கேடுடைய ஜிடிபி ஃப்ரைடே இருக்கு. ஸோ இதெல்லாம் இம்பேக்டான நியூஸஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கோல்டுக்கு ரிலேட்டடாக பார்க்கும் பொழுது டியூஸ்டே ஸ்பீச் அண்ட் தேர்ஸ்டே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிபி ப்ளஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோடைய கண்டினியூட்டி தான் நமக்கு ஃப்ரைடே மார்க்கெட்டில் நடக்கும். ஃப்ரைடே மார்க்கெட்டில் பெரிய சேஞ்ச் ஓவர் மார்க்கெட்டில் பெருசாக இருக்காது. ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் பார்க்கலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது குறைக்க போகிறோம் அப்படின்னு மார்க்கெட் சொன்ன உடனே அவங்க வந்து இங்கேருந்து மார்க்கெட்டை ஆல்ரெடி அந்த நியூஸ் வரத்துக்கு முன்னாடியே மார்க்கெட்டை கீழே இறக்கிட்டாங்க. ஸோ நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சேம் இதே சப்போர்ட் லெவல்லேருந்து இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இது எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட 98.5 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்லையுமே சப்ளை ஏரியாலையுமே மார்க்கெட் போயிட்டு டேர்ன் ஆகலாம். ஸோ டாலர் பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கெண்டுக்குள்ள மார்க்கெட் வந்து கீழே திரும்பும். அதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மண்டே மார்க்கெட்டில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன். ஓகே, ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட்ஸ் லெவலில் நின்றுக்கும். ஓகே, இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் மேலே புஷ் பண்ண ட்ரை பண்ணும். நான் வந்து பெருசாக ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலை. என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ராப் அண்ட் ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு மார்க்கெட் ஏதாவது ஒரு டைரக்ஷனுக்கு போக வாய்ப்பு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜிடிபி இதன் டைம்லாம் மார்க்கெட் வந்து இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ்ட்டை வந்து நின்றுக்கும். காரணம் என்ன? நம்ம ஏற்கனவே வந்து 4 ஹவரில் இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் மார்க்கெட்டில். ஸோ ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஆல்ரெடி மார்க்கெட்டோடைய சப்ளை ஏரியா, ப்ரைஸோடைய சப்ளை, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு சப்ளை எடுத்திருந்தது. ஸோ இந்த சப்ளைலேருந்து அடுத்த சப்ளை, நெக்ஸ்ட் சப்ளையாக ஒரு கண்டினியூட்டி செயின் இருக்கு. நமக்கு வந்து ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வர அந்த வீக் போது கொஞ்சம் ஹைப்பாக மார்க்கெட் முன்னாடியே வந்துருச்சு. கொஞ்சம் அப்படி மேலே வந்திருந்தால் நமக்கு கம்ப்ளீட்டடாக அந்த கனெக்ஷன் இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த கேப் விட்ட காரணத்தினால அந்த கேப்பை மார்க்கெட் என்ன பண்ணுன்னா ஃபில் பண்ண வரும். ஸோ ஒரு 98.5க்கு மேலே மார்க்கெட் போனால் மட்டும்தான் நம்ம வந்து மார்க்கெட் வந்து க்ரோ ஆக ட்ரை பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட 100 வரைக்கும் நமக்கு போகும். அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணி இந்த டாப்ஸ் பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதுக்கெல்லாம் அடுத்த சான்சஸ். ஸோ இப்போதைக்கு நமக்கு என்னென்னா ஒரு ட்ராப், ரைஸ் டு ஹியர், அவ்வளோதான். இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் ட்ராப் ஆகுதா இல்லை பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறோன்னா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த வீக்குடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ட்ராப் ஆகி அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட் ஹீரோ எஸ்டி. ஸோ ஹீரோ எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து அந்த ஹைக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு இப்போ மார்க்கெட் திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட்குள்ளே வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரு 4 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ஒரு ஆல்மோஸ்ட் ரொம்ப அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. இந்த சேனலுடைய பாயிண்ட் இப்படி வச்சுக்கலாம். இந்த சேனலுடைய பாயிண்டில் தான் மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. இந்த சேனலுக்குள்ளே போயிட்டுருக்கான்.
இப்போ இந்த சேனலுடைய பாட்டமில் தான். ஸோ இந்த இடத்துல லைட்டாக ஸ்வீப்லாம் ஆகும். மார்க்கெட் ஆகிட்டு மேலே மார்க்கெட் போகும். ஓகேங்களா? ஸோ ஹீரோ எஸ்டி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா, மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்படி அப்சைட் போயிட்டு கரெக்ஷன் கிடைச்சா நம்ம செல் பண்ணலாம். ஓகேங்களா? கொஞ்சம் ரைஸ் ஆகி ட்ராப் ஆகும். அவ்வளோதான். லைட்டாக ட்ராப், பெரிய லெவலில் ட்ராப் எதிர்பார்க்க வேணாம். ஒரு கரெக்ஷன் வந்து ட்ராப் ஆகும். இந்த பாட்டமை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் உண்டு. பட் நமக்கு மேஜரான சப்போர்ட் அப்படிங்கிறது இதுதாங்க. ஓகேங்களா? இந்த சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் வந்து தொடர்ச்சியாக இங்கேருந்து பிரேக் ஆனதுலேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து எடுத்து ஆல்மோஸ்ட் பக்கத்தில் சப்போர்ட் எடுத்து இந்த ரேலி போயிருக்கான். அப்போ ப்ரைஸ் கீழே வந்தால் இந்த சப்போர்ட் பிரேக் ஆகாமல் நம்ம வந்து ஹீரோ எஸ்டி செல்குள்ளே வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. இப்போ வரது சும்மா ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனாக தான் எடுத்துக்க முடியும். ஸோ டெய்லியுமே பார்க்கலாம். இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பேக்டான இடம். இந்த இடத்துல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மல்டி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே கனெக்ட் ஆகி நிற்கிற ஒரு இடம். ஸோ கீழே வர மார்க்கெட் மேக்ஸிமம் இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கரெக்ஷன் அண்ட் ஷார்ட் ட்ராப் அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பெரிய ட்ரெண்டிங் எதிர்பார்க்காதீங்க. நெக்ஸ்ட் பவுண்ட் எஸ்டி. ஸோ அந்த ட்ரெண்டிங் எதிர்பார்க்காதீங்கன்னு சொன்னோடனே ட்ரெண்டே நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து அந்த ஃபார்மேஷன் கிரியேட் ஆனால் தான் போக முடியும். இப்போ இல்லை அப்படிங்கிறத அதோடைய அர்த்தம். ஓகேங்களா? போகவே போகாதுன்னு சொல்லலை. கொஞ்சம் ஸ்லோ டவுனாக அவன் எடுக்கணும், டேக் ஆஃப் ஆகணும். ஸோ இந்த மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டு இருக்கு. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இப்படி மேலே ஏறி கீழே இருக்கிற இதே சேம் சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் திருப்பி வந்துடும். ஸோ இந்த சப்போர்ட் லெவலுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க போது. ஸோ திருப்பி இங்கேருந்து கிடைக்கும் போது மார்க்கெட் ஒரு கரெக்ஷனில் அப்சைட் போகும். ஸோ ட்ராப் ஆகிறது தான் மெயினாக இருக்கும். ஸோ மார்க்கெட் இப்போ ஆல்ரெடி ட்ராப்பில் தான் இருக்குது. அதனால் ஒரு கரெக்ஷனாக மார்க்கெட் வந்து இப்படி மேலே ஏறும். அங்கே நீங்கள் செல் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த ஏரியா அப்படின்னு இருக்கலாம், அல்லது இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து மேலே ஏறி ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிச்சின்னா நீங்கள் ஷார்ட் போக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஆஸ்திரேலியா யூஎஸ்டி ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை அந்த நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பான்ஷனுடைய அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணோடனே மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இப்போ 4 ஹவரில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பிரேக் ஆன மாதிரி இருக்குது. ஸோ ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி இது கீழே தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் கவர்னருடைய அவருடைய ஸ்பீச் இருக்குது. புதன்கிழமை ஆஸ்திரேலியாவுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நல்லாவே மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நியூசிலாந்து எஸ்டி ஆல்ரெடி கீழே தான் இருக்குது. ஹீரோ பவுண்டை விட நியூசிலாந்து வந்து ஆல்மோஸ்ட் கீழே தான் இருக்குது. ஒன்றும் அந்தளவு பவராக இல்லை கம்பேர்ட் டு மற்ற 3 கரன்சிக்கும். ஸோ எனி செல் செட்டப் கொஞ்சம் ஏறி செல் செட்டப் கிடைச்சாலும் நீங்கள் செல் ட்ரை பண்ணிக்கோங்க நியூசிலாந்து யூஎஸ்டியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் வந்து ஒரு டேல எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரையாங்கிளை வந்து நமக்கு இனிஷியேட் பண்ணுச்சு, ஒரு ரேஞ்ச் கிரியேட் ஆச்சு. சரி, பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் சைடு போவானா, இந்த லெவல்ஸ் பிரேக் பண்ணி மார்க்கெட் கொஞ்சம் நல்ல ட்ரெண்டிங் போவானா. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வீக்ல பார்த்தோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவலில் நின்றுட்டு இருக்கு. சரி, ஒரு புஷ் மேலே கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். கொஞ்சம் ஒரு ரொம்ப இல்லை, ஓரளவு மார்க்கெட் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக் ஆகலாம். ஸோ சப்போர்ட் லெவலில் இருக்கிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஃபேஸ் அப்படிங்கிறது டேல வந்து இந்த ட்ரையாங்கிளை மார்க்கெட் உடைச்சதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டிங் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து மார்க்கெட் வந்து ரூஃப் டாப் போட்டு அப்படியே பேஸ் கிரியேட் பண்ணி மார்க்கெட் நிற்கிது. ஸோ நமக்கு வந்து கிளீனாக இந்த ஹை பிரேக் ஆனால் தான் பை பண்ணணும், அல்லது கீழே இந்த லோ பிரேக் ஆனால் தான் செல் பண்ணணும். இதுக்குள்ளே இப்போ பண்ணாதீங்க. ஸோ ஷிஃப்டட் டு ரேஞ்ச் ரேஞ்சிலேருந்து இன்னொரு ரேஞ்சுக்குள்ளே போயிட்டான். பெரிய ட்ரெண்டிங் ஃபேஸில் மார்க்கெட் இல்லை. இது வந்து யூஎஸ்டி கேடுக்கெலாம் வந்து ஒரு புதுசா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எப்பயுமே குட்டியாவோ பெருசாவோ பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு ரேஞ்ச் நடக்கும். அப்பப்போ அடுத்தடுத்த கட்டங்களில் நடந்துட்டு தான் மார்க்கெட் ட்ரெண்டிங் ஃபேஸ்க்குள்ளே போகும். ஸோ இது அவனுடைய தன்மை. ஸோ இந்த இடத்துல நமக்கு இப்போ ரூஃப் டாப் கிடச்சிருக்கு. ஸோ தட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ ட்ராப் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் சப்போர்ட் பிரேக் அப்படிங்கிறது இல்லை. நல்லா மார்க்கெட் பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து கீழே போக முடியும். ஓகேங்களா? நல்லா க்ளோஸ் பண்ணால் சரி இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்ஸை வந்து இப்போ பிரேக் பண்ணுறதுக்காக வரப்போகிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அல்லது கீழே இருக்கிற அந்த சப்போர்ட் வரைக்குமாவது மார்க்கெட் வரும். ஸோ இல்லை இந்த டாப் பிரேக் பண்ணால் கூட நம்ம பை அவ்வளோ ஸ்பீடாக எடுக்க முடியாது. ட்ரெண்டிங் ஃபேஸ்க்கு வராது. இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் யூஎஸ்டி கேட் ட்ரெண்டிங் ஃபேஸ்க்குள்ளே வரும். நெக்ஸ்ட் யூஎஸ்டி ஜப்பான். யூஎஸ்டி ஜப்பான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைக் கம்ப்ளீட் பண்ணி அந்த சப்போர்ட் எடுத்துட்டான். ஒருவேளை
பை சான்ஸ் மார்க்கெட் வந்து வாய்ப்பு இல்லை, அவன் வந்து ஆல்ரெடி இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நின்றுட்டு இருக்கான். இதை பிரேக் பண்ணி இந்த ஹையை பிரேக் பண்ணா நமக்கு ஒரு நல்ல ரேலி கிடைக்கும். பிகாஸ் மார்க்கெட் தேர்ட் லெக்ல நிற்கிறான். எப்பயுமே தேர்ட் லெக்ல வரும்போது மார்க்கெட் வந்து நல்லா இறங்கும், இறங்கி ஏறும். ஓகேங்களா? இங்கே பாருங்க, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அப்படி ஒரு லெக் கிரியேட் பண்ண உடனே மார்க்கெட் நல்ல ஒரு ட்ராப் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த தேர்ட் லெக், இது சின்னதாகவோ பெருசோ வாட் எவர் இட் இஸ், எல்லாமே ஒன்று தான். ஸோ இந்த ஹை எபோவ் 150, 1.2 அல்லது 151க்கு மேலே மார்க்கெட் நல்லா நின்னால் மட்டும்தான் மேலே போகும். அது வரைக்கும் இந்த ரேஞ்ச் ஃபேஸ் கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ அந்த சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் பெருசாக கீழே வரல, பட் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் நிற்கிறான். ஸோ இப்போ இன்னும் அந்த ரேஞ்ச் தாங்க இருக்குது, அந்த ரேஞ்சை விட்டு நம்ம போக முடியாது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்பான்ஷன் மாதிரி, ஓகேங்களா, சின்ன எக்ஸ்பான்ஷன் மாதிரி மார்க்கெட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் எக்ஸ்டெண்ட் ஆனால் இங்கேருந்து ஒரு வேளை பை நடந்தால் கூட நமக்கு அதிகபட்சம் 149 பக்கமாகவோ அல்லது இந்த ரிஜெக்ஷன் ஏரியாக்குள்ளேயோ வந்ததுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு பாசிபிள் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இப்போ இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த ஹை, இந்த டிமாண்ட் சப்ளை ஏரியாவை மார்க்கெட் 151க்கு மேலே நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணும்போது அவன் ட்ரெண்டிங் ஃபேஸ்க்குள்ளே நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும், நல்லாவே நடக்கும். இப்போ வீக் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் ட்ரெண்டிங் நடக்கலாம்னா கிட்டத்தட்ட ஒரு 154லேருந்து 155 வரைக்கும் நல்லா மார்க்கெட் அப்படி ட்ரெண்டிங் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி ஃபால் ஆகலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போதைக்கு அதோடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இங்கேருந்து இப்படி மேலே ஏறினால் நமக்கு ஒரு 155 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் அதுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணாதான் நமக்கு போகும், இல்லைனால் போகாது. அதுக்கப்புறமும் பிரேக் அவுட் ஆகலாம்னா ஆகலாம். ஓகே, யூஎஸ் வந்து அதுக்குள்ளே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, ஒரு 96 லெவலில் மார்க்கெட் ஸ்ட்ராங் ஆகி நின்னால் அது நடக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போ யூஎஸ்டி செஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து தொடர்ச்சியாக கீழே வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த லோவை மார்க்கெட் நல்லாவே பிரேக் பண்ணி நின்றுட்டான். இப்போ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் மார்க்கெட் மேலே போகும், ஓகேங்களா. ஸோ இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 0.8000 அந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் மட்டும் மார்க்கெட் கீழே வரும், இல்லைன்னா இந்த மார்க்கெட் வந்து கீழே அப்படிங்கிறது கொஞ்சம் நின்றும். ஓகேங்களா, மேலே போயிட்டு அந்த லெவலுக்கு மேலே இனி ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் கீழே வந்து இந்த இடத்துல மார்க்கெட் பெருசாக ட்ராப் ஆகுது, ஓரளவு ஹோல்டாகி நிற்கும். நமக்கு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்னா இதுதான். ஏன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு கன்சால்டேஷன் நடந்து இப்போ கீழே வந்து இந்த லோவை வந்து மார்க்கெட் உடைச்சிருக்கு. ஸோ இந்த லோ வந்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே மார்க்கெட் வந்து பெரிய ட்ராப் அப்படிங்கிறது கொடுக்காது. இங்கேருந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஃபால் இருக்கும். ஸோ ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு மார்க்கெட் பெருசாக இறங்காது. 0.8000க்கு மேலே மார்க்கெட் பாஸ் ஆகும்போது மார்க்கெட் கீழே கொஞ்சம் ஹோல்ட் ஆகிக்குதுன்னு அர்த்தம். பெருசாக ட்ராப்புலாம் இருக்காது, செல் சைடை கொஞ்சம் ஒமிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோல்டில் வந்து ஒரு சார்ட் போட்டிருந்தோம், ஒரு 4 hour சார்ட் ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம். அது என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட்டில் போட்டிருந்தது. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல் 3610. ஓகே, 12 வரும், 10 ரவுண்ட் ஃபிகராக வச்சுக்கோங்க. இதை உடைத்தால் மட்டும்தான் நீங்கள் செல் அப்படிங்கிறது ட்ரை பண்ண முடியும். ஸோ என்னதான் நமக்கு வந்து ஒரு ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்போ மேலே போயிட்டு கீழே வந்தாலும் மார்க்கெட் திருப்பி சப்போர்ட் எடுத்து மேலே புஷ் பண்ணுறதுக்கு தான் மார்க்கெட் ரெடியாக இருக்குது. அதுதான் இங்கே நமக்கு பார்க்க முடியுது. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன, நம்ம வந்து கோல்டில் என்ன எதிர்பார்க்கலாம். ஸோ கோல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த கண்டிஷன், இந்த மார்க்கெட்டுடைய இந்த கண்டிஷனை நம்ம பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ப்ரைஸ் வந்து ஒரு வேளை இப்படி கீழே வந்து ஒரு ஹைக் கொடுக்கும். இது வந்து ஒரு 740 750க்குள்ள மேக்ஸிமம் அப்படி ஹோல்ட் ஆகி நின்றுச்சுன்னா நமக்கு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். பெரிய கரெக்ஷன் இல்லை, ஓரளவு ரீசனபிளாக நம்ம ஒரு 500 வரைக்கும் ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 700க்கும் 500ங்கிறது ஒரு 200 பாயிண்ட்ஸ். அது ஒரு ஸ்பீடாலாம் நடக்காது, கொஞ்சம் கன்சால்டேட், இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் நமக்கு செல் சைட் கிடைக்கும். ஓகே, ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை நிற்காம மார்க்கெட் வந்து மேலே புஷ் பண்ணால் கிட்டத்தட்ட 820 840 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகும். ஓகேங்களா. ஸோ என்னன்னா இப்படி மேலே போகிற மார்க்கெட் இப்படி வந்துட்டு ஒரு சின்ன ஷார்ட் கரெக்ஷன் கொடுக்கும். அந்த கரெக்ஷன் அப்போ நம்ம பிரேக் ஆகுறானா, இந்த ஹை அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக உடையும், அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. பெரிய லெவலில் இல்லாமல்
ஓரளவு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரீசனபிளா உடையும். ஸோ ஒரு டார்கெட்டா எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா சிம்பிள். பிரைஸ் இப்படி வச்சீங்க அப்படின்னா, நமக்கு இங்கருந்து மார்க்கெட் மேல போகும்போது அரவுண்ட் வந்து ஒரு 720 அதுக்குள்ள மீறி போனா ஒரு 740ங்கிறது ஹையஸ்ட்டா எடுத்துக்கலாம். அந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி வந்து இந்த லைன் பிரேக் பண்ணா, நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் மார்க்கெட் கரெக்ஷனுக்குள்ள வர ட்ரை பண்றோம். இந்த சப்போர்ட்க்கு வருவோம். அப்ப 610 பிரேக் பண்ணும்போது நமக்கு 500 வரைக்கும் மார்க்கெட் கீழ இறங்குறதுக்கான பாசிபிள்ஸ்லாம் இருக்கும். பட் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. பிரைஸ் வந்து இப்ப மேல போக ஆரம்பிக்குது அப்படின்னா, கீழ வந்துட்டு மேல போற மார்க்கெட் உடையாமல் திருப்பி சப்போர்ட் எடுத்தால் நமக்கு 840, 820 வரைக்கும் மார்க்கெட் மேல போக சான்சஸ் இருக்கும். இது வந்து இந்த பை செட்டப் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சனாலலாம் இல்ல. ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்ச அந்த பீரியட்ல ஆல்ரெடி அவன் குடுக்க வேண்டிய 7% குடுக்கணும். ஆனா, அவன் கிட்டத்தட்ட 10%க்கு மேல மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ, இப்ப இது வந்து இப்ப மேல ஏறுனா இது வந்து ஃபெட்டோடைய அந்த இம்பாக்ட்டாக நீங்க எடுத்துக்க வேண்டாம். இப்ப ஃபெட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 4.25% வந்து குறைச்சு இப்ப 4.25%ல இருக்கிற மார்க்கெட் இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இயர்ல 2 ரேட் கட் வரும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இம்மீடியேட்டா பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம எப்ப வந்து டாலர் இண்டெக்ஸ் ரொம்ப பெரிய லெவல்ல போகும். லேபர் மார்க்கெட் வந்து அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வேலை வேலைவாய்ப்பு அதுக்கான ஊதியம் வந்து அதிகமாகணுமே தவிர குறையக்கூடாது. அது இப்ப மார்க்கெட்ல அவங்க யுஎஸ் மார்க்கெட்ல குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ரிப்போர்ட். அதனால தான் வந்து அத அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்ட அவங்க குறைச்சிருக்காங்க. இன்ஃப்ளேஷன கொஞ்சம் கண்ட்ரோல்க்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. பட் இதுல கோல்டுக்கு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க இங்கேயே ஸ்டே ஆகணும். இதுக்கு மேல குறையாமல் அடுத்து வரக்கூடிய அக்டோபர்ல வரக்கூடிய 29ஆம் தேதி அன்னைக்கு வரும். அந்த ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையாமல் நின்னுட்டாலே, நமக்கு டாலர் இண்டெக்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் கிடைச்சிரும். கோல்டு இறங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ, இப்ப வரைக்கும் கோல்டு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஷார்ட் டெர்மான கரெக்ஷன்ஸ் தான் வரும். பெரிய கரெக்ஷன்ஸ் வராது. ஷார்ட் டெர்ம்ல உங்களுக்கு ஒரு கரெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்பல்லாம் லாங் கிடைக்குதோ பை போலாம். ஸோ, இந்த இடத்துல நம்ம ஒரு மார்க்கெட் இப்படி கீழ வந்து மேல எதிர்பார்த்தோம். அததான் வந்து நம்ம சார்ட்டாக உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம். ஸோ, இப்போதைக்கு நமக்கு இருக்கிற சப்போர்ட் லெவல் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் லெவல் எடுப்போம். இப்ப கீழ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 250 லெவல மார்க்கெட் உடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருந்தோம். பட் மார்க்கெட் வந்து அந்த 250 லெவல்ஸ உடைக்கவே இல்ல. ஸோ, நான் காட்டுறேன். மார்க்கெட் வந்து இந்த 250 லெவல்ஸ மார்க்கெட் வந்து உடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் மார்க்கெட் அது உடைக்கவே இல்ல. அதுக்கு முன்னாடி பலமுறை வந்து இந்த 250 லெவல்ஸ மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிட்டு தான் போயிருப்பான், உடைக்கல. மேபி இந்த 610 லெவல் அந்த மாரி மாறுறதுக்கான பாசிபிள் அதிகமா இருக்கும். ஏன்னா, அந்த ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்ப கூட அந்த நியூஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் இம்பாக்ட் கீழ வந்தது. இப்ப கிரியேட் பண்ண சப்போர்ட் இங்கிருந்து தான் எடுத்திருக்கான். ஸோ, நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா, கண்டிப்பா ஒரு ஷார்ட் ஃபால் அப்படிங்கிறது குட்டியா வந்துட்டு மார்க்கெட் வந்து மேல தான் போப்போது. எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது இது எல்லாமே கெஸ்ஸிங். இந்த பாயிண்ட்டுக்கு மேல நம்ம பேசுறது எல்லாமே கெஸ்ஸிங். புரிஞ்சுக்குங்க. இந்த ஹை ஓகேங்களா? இந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இந்த பர்ட்டிகுலர் ஹை. இந்த 710 அப்படின்னு ரவுண்டா வச்சுக்குவோம். இந்த 3710க்கு மேல 77 பாயிண்ட் சம்திங் வரும். 710 வச்சுக்கங்க. இதுக்கு மேல எல்லாமே அஸ்யூம் லெவல் தான். அவ்வளோ அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஸோ, நமக்கு அதிகபட்சம் மேல வந்து மார்க்கெட் வந்து ரிப்ளை பண்றான் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ல ரிப்ளை ஆகணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ரிப்ளை பண்ணி நிக்கணும். நின்னால் நம்ம ஒரு பிரேக் அவுட் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்து மார்க்கெட் பிரேக் ஆகும். இல்ல இது நடக்கல. இந்த இடத்துல மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா, மார்க்கெட் இதுக்கு மேலயும் டிராவல் பண்ற மாரி இருந்தா, நம்ம 820லேருந்து 840 அந்த லெவல வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? 3820ல 840 சரி நேரா 4000 போயிடுவானா அப்படி அதெல்லாம் ரவுண்ட் ஃபிகர்ல நம்ம சொல்ல முடியாது. போறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அது இப்ப நடக்காது. அடுத்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து அவங்க வந்து திருப்பி ரேட் கட் ஸ்டார்ட் பண்ணும்போதோ, இல்ல யுஎஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு ரொம்ப நெகட்டிவாவோ அல்லது எக்கனாமிக்கலா ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ
கிரியேட் ஆனால தான் நமக்கு 4000 மார்க்கெட் ரீச் ஆகும். பட் 4000 லெவல்ஸ் அதுக்கு மேல ரீச் ஆகுறதுக்கெல்லாம் பாசிபிள் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எஸ், அதுக்கெல்லாம் இருக்கு, பாசிபிள் இருக்கு. பட் ரைட் நவ் அதில் வந்து பெரிய இது கிடையாது. ஓகேங்களா, பெரிய லெவல்ஸ் அந்த அளவு 4000 இம்மிடியேட்டாக மார்க்கெட் போய் ஏன்னா அது ஒரு நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து காமனாக வந்து ஒரு ப்ரைஸ் பிக் ட்ரேடர்ஸுடைய அந்த ப்ரைஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகருக்கு வந்து கரெக்டாக போய் மார்க்கெட்டை காட்டிட்டு அதுக்கப்புறம் அதை உடைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் எப்பயுமே ரவுண்ட் ஃபிகர்ஸில் வந்து எப்பயுமே ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நார்மலாக ஒரு ஒரு பொருள் வாங்கினோம்னா கூட 999 அப்படிங்கிற ரேட்டை வந்து வச்சுருப்பாங்க. ஒரு 1000க்கு பதிலாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 999 அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து அந்த நெக்ஸ்ட் டிஜிட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாத ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த 4000 அப்படிங்கிற ஒரு செட் வந்து வைக்கும்போது யுஎஸ் எக்கனாமி வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போ மார்க்கெட் வந்து அப்பதான் போய் அதெல்லாம் செட் வைப்பாங்க. இல்லைன்னா மார்க்கெட் இப்போ மேலே ஏறுற மார்க்கெட் இதுக்குள்ளேயே கன்சால்டேட் ஆகும். இல்லை இங்கேருந்து மார்க்கெட் கீழே வருதுன்னா கூட ஓகே, மார்க்கெட் வந்து பெரிய ஒரு செல் வரப்போகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. அந்த 250 லெவல் இப்போ மென்ஷன் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த 250 டு இந்த 700 லெவலுக்குள்ள தான் மார்க்கெட். அதுவும் 250லாம் அவ்வளோ தூரம்லாம் போகமாட்டான். இந்த 500 ரொம்ப ரேரா பார்த்தீங்கன்னா, ஒரு 450, 400 வரைக்கும் அந்த மார்க்கெட்டுடைய அந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்கும். அவ்வளோதான். ஸோ பெரிய செல் அப்படிங்கிறது கிடையாது. பெரிய ரைஸ் அப்படிங்கிறது இமிடியேட்டா குடுக்க மாட்டாங்க. ஷார்ட் டெர்மா தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏதாவது ஒரு நியூஸஸ் வரும்போது மட்டும் தான் மார்க்கெட்ட புஷ் பண்ணுவாங்க. ஸோ எய்தராக எந்த பக்கம் இருந்தாலும் அத பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. நம்ம ரெகுலரா எப்பயாவது மார்க்கெட்ல அந்த டர்ன்ஸ் வருதா நம்ம அப்டேட் பண்றோம். ஒரு பெரிய லாங்கா 4000 அப்படிங்கிற மாரி ஒரு லாங் எடுக்காதீங்க. எதுக்காக இத சொல்றேன் அப்படின்னா, நெறைய பேர் கேட்டுட்டு ஒரு லாங் பொசிஷன் வச்சிடலாமான்னா, இப்ப வைக்காதீங்க. மார்க்கெட் வந்து சினாரியோ வந்து அப்படி ஒரு லாங் டிரைவ் போற அளவு இல்ல. ஏன் போகுது? எதுக்கு போகுதுன்னு சில நேரங்கள்ல ஒரு நியூஸ் வரும்போதும், அது மார்க்கெட் ஆப்போசிட் ரியாக்ஷனும் நடக்குது. அதனால லாங் டிரைவ்க்கு இல்லாம ஷார்ட் டிரைவ். இப்ப போடமா ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிடைக்குதா? புக் பண்ணிட்டு அடுத்தது என்ன? அங்க போய் அங்க என்ன என்ன மாரி சிச்சுவேஷன் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி நம்ம ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? கீப் ஆன் ஃபாலோவிங். நம்மள ஃபாலோ பண்ணுங்க. எங்களுக்கு தெரிஞ்சத நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்றோம். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க டெலகிராம் சேனல்லயும் நாங்க அப்டேட் பண்றோம் எங்களுக்கு தெரிஞ்சத. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சில்வர் பார்க்கலாம். சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து அந்த டாப் அண்ட் டாப்ல மார்க்கெட் நிக்குது. ரைட்டுங்களா? ஸோ இப்ப அந்த டாப் அண்ட் டாப் போயிடுச்சு. ஒரு 5த் வே கண்டென்ட்க்கு மார்க்கெட் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணும். நமக்கு வந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருந்து பிரைஸ் வந்து இப்ப ஒரு ரேலிய ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. சும்மா இப்படி ஒரு கரெக்ஷன் வந்து மார்க்கெட் வந்து மேல போய் கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு 44 வரைக்கும்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா இருக்கு. பட் அவ்வளோ இதா இருக்காது. பிரைஸ் வந்து கொஞ்சம் இறங்கிட்டு, கன்சாலிடேட் ஆயிட்டு மேல போகும் மார்க்கெட். ஸோ இன்னும் மார்க்கெட் சில்வர் மார்க்கெட் செல் அப்படிங்கிறதுக்கு திரும்பல. ஸோ செல் அப்படிங்கிறது கோல்டுல எப்ப நமக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா கிடைக்குதோ, ஸோ இந்த மார்க்கெட்ட நீங்க இப்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான். இப்ப இதுலயும் நம்ம பார்த்தோம்னா, இந்த ட்ரெண்ட் எப்பப்ப முடியும் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட நம்ம அப்படியே இப்படி கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா, மேல போம்போது கிட்டத்தட்ட 44க்கு நெருங்கி வரும்போது ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்ல அதையும் தாண்டி மேல போறான். இன்னும் மார்க்கெட் வந்து இன்னும் ஷார்ப்பான ஒரு வேவ் குடுக்குறான் அப்படின்னா, நமக்கு கிட்டத்தட்ட 45 வரைக்கும் போறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனா லிமிட்டடா நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா, 44 வரைக்கும் இந்த கரெக்ஷன் எங்கெல்லாம் இறங்குதோ, அங்க மார்க்கெட் வந்து இந்த 44க்கு ரீச் பண்றது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கோலாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ் ஆகும்போது அடுத்த நெக்ஸ்ட் லெவல்ஸ நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பிட்காயின். இப்ப பிட்காயின் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க எதிர்பார்க்கிற வியூ என்ன அப்படின்னா, சிம்பிள் 2 பாயிண்ட். இங்கருந்து பெரிய கரெக்ஷன்லாம் இம்மீடியட்டா வராது. இந்த ரெசிஸ்டன்ஸ் 120 பக்கமா 119லேருந்து 120 இல்ல அதுக்கு மேல கூட. இங்க வந்து எனி செல் செட்டப். ஓகே. எனி செல் செட்டப் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கரெக்ஷன் குடுப்பான். அது வந்து யுஎஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, வீக்கா இருந்தாலும் சரி, கோல்டு அந்த டைம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, வீக்கா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ். 120 டூ அந்த பிளஸ் இந்த லெவல் இந்த ஏரியாக்குள்ள மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் நல்ல ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? 96 வரைக்கும் இருக்கும். ஃபால் எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் நமக்கு வந்து கீழ இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் ஜோன் வரைக்குமாவது மார்க்கெட் வந்து நின்றும். 104
102 லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து நின்றும். இல்லை அதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் உண்டு. ஒருவேளை மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணலை, ஸோ இங்கேருந்து ஒரு ஷார்ட் ஃபால் மாதிரி வந்துட்டு மார்க்கெட் இங்கேயே சப்போர்ட் எடுத்து மேலே போனால் மார்க்கெட் மேலே போயிடும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஒன்று நமக்கு வந்து இந்த ஜோன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மல்டி ஜோன், இந்த ஜோனில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டா 114 ஆர் 112 அந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுத்துட்டா மேலே போயிடுவான். நல்லா வந்து கீழே இப்போ இங்கே இருக்கிறதுலேருந்து மார்க்கெட் கீழே வந்து பிரேக் அவுட் எடுத்து மார்க்கெட் நல்லா சப்போர்ட் எடுத்தால் மேலே போயிடும். பெருசாக கீழே வராது. கீழே வராமையே மார்க்கெட் புஷ் பண்ணி 119 இருந்து 120க்குள்ள மார்க்கெட் வந்து நின்று திரும்பணும். ஓகே, திரும்பிட்டால் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ட்ரெண்ட் பிரேக் ஆயிட்டு மார்க்கெட் கரெக்ட் ஆச்சுன்னா குறைஞ்சபட்சம் 104 அதுக்கு கீழே 96 வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணலாம். இதுதான் பிட்காயினுடைய வியூ. நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் சேம் ரேஞ்ச் தாங்க. மார்க்கெட் செல் சைடு தான் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மல்டி சப்போர்ட் கிட்ட மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நிற்குது. ஸோ ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்துட்டு பிரேக் பண்ணலாம், அல்லது நேராக பிரேக் பண்ணால் செல். எனி செல் செட்டப் செல் எடுத்துக்கங்க. பை சைடு அப்படிங்கிறது இப்போதைக்கு ஆயிலில் இல்லை. ஒரு ரேஞ்ச் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா மார்க்கெட் மூவ் ஆகாமல் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளேயே மார்க்கெட் வந்து இப்போ ஹோல்ட் ஆகி நின்றுட்டு இருக்கு. ஸோ நமக்கு வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே தான் வந்துருக்கு. ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். கீழே இருக்கக்கூடிய 57 லெவலுக்கு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிள் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆனது ரீடெஸ்ட் ஆகாமல் மார்க்கெட் திருப்பி கீழே தான் வருது. ஸோ இந்த மல்டி சப்போர்ட் லெவலுக்கு வந்துடும். அதையும் பிரேக் பண்ணுறதுக்கு இந்த முறை ட்ரை பண்ணலாமா, தாராளமாக ட்ரை பண்ணலாம். நல்லா பிரேக் ஆச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் செல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த டாப் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் போய் நின்றுட்டுருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணும்போது 25,750க்கு மேலே பிரேக் ஆகும்போது நல்ல ட்ரெண்டிங் ஆகிடும். ஒருவேளை மார்க்கெட் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் வந்து 25, இந்த மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 25,200 இல்லை அதுக்கு கீழே பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, ஒரு 200 அந்த லெவலுக்கு வந்து மண்டே மார்க்கெட்டில் பிரேக் பண்ணிட்டா நீங்கள் இன்னொரு ஷார்ட் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24,800 வரைக்கும் மார்க்கெட் வந்து நல்லாவே கீழே இறங்கும், கரெக்ஷனாக இறங்கும். நம்மளுடைய யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88க்கு மேலே ஹோல்ட் ஆகி நிற்கிறனால கொஞ்சம் டாலர் அங்கே வந்து சப்போர்ட் எடுத்தாலே நமக்கு நிஃப்டி மார்க்கெட்டு இறங்கிறதுக்கான பாசிபிள் உண்டு. இந்த வீக் வந்து டாலர் வந்து கொஞ்சம் ஏறும். அந்த பீரியட்னால நிஃப்டி மார்க்கெட்டில் பெரிய லெவலில் எனக்கு ரேலி அப்படிங்கிறது இருக்காது. கொஞ்சம் கீழே கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் மீட் பண்ணியிருக்கு. அதனால் கீழே இறங்குறதுக்கான பாசிபிள் உண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்புக்கு அனுப்புங்க. எங்களுடைய டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.